So let's continue from where we left it. Okay, so first of all வந்து நம்ம ஒரு database create பண்ணோம், அதில் ஒரு table create பண்ணோம். இப்போ வந்து insert பண்ண போகிறோம். ஓகேங்களா, SQL insert அப்படின்றது என்னோட வேரியபிள் which gonna have that insert query. யூஸ்வலாகவே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா insert into ஏதாவது ஒரு டேபிள் நேம். எந்த டேபிள் நேம் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு டேபிள் நேம் தான் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு, இதில் எல்லா காலமுக்குமே நான் வேல்யூ பாஸ் பண்ணுறதுனால நான் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் காலம் நேமும் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது 1-2 காலம் மட்டும் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணி ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த இடத்துல வேல்யூவை நான் இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுட்டா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் SQL இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு SQL query இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு SQL queryயை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கர்சர் ஆப்ஜெக்ட் தேவைப்படும். அப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கர்சர் ஆப்ஜெக்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, எக்ஸிக்யூட் மெத்தடில் எக்ஸிக்யூட் மெத்தட் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். SQLன்ற ஃபஸ்ட்டு பேராமீட்டர், ரெண்டாவது பேராமீட்டர் வந்து பேராமீட்டர்ஸ். இந்த SQL queryக்கு தேவைப்படுற பேராமீட்டர் இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டபிள். ஐட்ரேபிள் என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு கலெக்ஷனாக கொடுத்துடணும், அது வந்து உங்களுக்கு எத்தனை இங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம்ல, ஸோ எத்தனை பிளேஸ் ஹோல்டர் இருக்கோ அத்தனை பிளேஸ் ஹோல்டரில் இன் ஆர்டரில் ரீப்ளேஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் SQL இன்சர்ட்ன்றது என்னோட வேரியபிள். ஓகே, ஸோ SQL இன்சர்ட் போட்டுட்டு ரெண்டாவது எனக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், இந்த பேராமீட்டர். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது 1, கோபி அப்படின்னு சொல்லி என் பேரை பாஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும், டேபிள் கிரியேட் ஆகும், ஒரு டேபிள் ஒரு என்ட்ரி வந்து இதுவாகும். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கொரி கால் தான் எழுதுறோம். பின்னாடி நம்ம எப்படி ஒரு கிளாஸை அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம கிளாஸாக தான் எழுதுவோம், இப்படி எழுத மாட்டோம். ஓகேங்களா, ப்ராஜெக்ட்லாம் பார்த்தா தனித்தனியாக கிளாஸ் இருக்கும். அந்த தனித்தனி கிளாஸுக்கு நம்ம இங்கேருந்து வேல்யூ மட்டும்தான் பாஸ் பண்ணி கன்சியூம் மட்டும் தான் பண்ணுவோமே தவிர இப்படி ஒரே கொரியில் ஸ்கிரிப்ட் மாதிரி லைனாக எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, அது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். டுட்டோரியல் பர்பஸ்க்காக இப்போ நான் இந்த மாதிரி எழுதி காட்டுறேன். இப்போ என்கிட்ட செலக்ட் ஆகிடுச்சு, கொரி ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, டேபிள் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைலில் ஆல்ரெடி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டதுனால இவனை ரன் பண்ண முடியல. நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டால் எனக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம், அதை நான் என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஃபேஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நான் க்ரியேட் பண்ணிச்சு இன்சர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும்ல, செலக்ட் பண்ணி எடுத்தால் தான் டேட்டா உள்ளே போயிருக்கா போலியான்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த செலக்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ செலக்ட் query. இப்போ இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் நான் போட போகிறேன், செலக்ட். செலக்ட் பண்ணும் பொழுது 2 டிஃப்ரெண்ட் திங் இருக்குது. நான் என்னன்றது சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட், சாரி, டேபிள் பேர் மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே, சார் டேபிள் நேம் தான் ஸ்டூடெண்ட்டு. செலக்ட்ன்றதே கொண்டு வரணும் அப்படின்றது அர்த்தம். என்ன கொண்டு வரணும், எல்லாமே டேபிளில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். ஸ்டார் மீன்ஸ் தட் எவ்ரி திங். ஓகே, எவ்ரி திங்னா எல்லா காலமுமே. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்குது 2 காலம் தான், 2 காலம் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இது கொடுக்கலாம். ஓகே, என் டேபிள் இருக்குது 2 காலன்றனால ஐடி நேம் அப்படின்ற 2 காலமும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது பதிலாக ஸ்டார்ன்றதை போட்டோன்னா மொத்த காலம். ஸோ பை டிஃபால்ட்டாக ஐடி கமாண்ட் நேம் வந்துடும். இப்போ எனக்கு நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் இதை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம், ஸ்டார் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ 2 காலம்னால ஸ்டார் போட்டிருக்கேன். அப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணணும். கொரியை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொரி எக்ஸிக்யூட், சாரி, இந்த ஷார்ட்கட் நான் போட்டுறேன், அதனால தான் பிரச்சனை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பைத்தான் index.py. ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு செலக்ட் query இருக்குது. இப்போ இந்த செலக்ட் queryயை தான் நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா கர்சர் ஆப்ஜெக்ட் எனக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ அந்த கர்சர் ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். செலக்ட் query ரன் பண்ணும்போது வெறும் செலக்ட் query மட்டும் நம்ம உள்ளே அனுப்பிச்சுட்டா போதும், நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை. வேரியபிள் தப்பாக போட்டேன், செலக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் செலக்ட் போட்டேன், எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகே, அந்த வேல்யூவை நான் எங்கே எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு டேட்டாஸ். ஓகே, இந்த கர்சர் ஆப்ஜெக்டில் தான் எல்லா டேட்டாவுமே இருக்கும். இது டாட் ஃபெட்சால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபெட்சால்னா அதில் எவ்வளோ ரிசல்ட் செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா இருந்தாலும் சரி எனக்கு மொத்த டேட்டாவும் கொண்டு வந்துடும். கொண்டு வந்த டேட்டா எல்லாமே டேட்டாஸில் இருக்கும். நம்ம ஃபார் லூப் போட்டிருக்கோம்ல, இப்போ டேட்டாவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு ஆப்வியஸாக வந்து எல்லா டேட்டா பிரிண்ட் ஆகாது, நான் ஒவ்வொரு ரோவாக போயிட்டு பிரிண்ட் பண்ணணும். இப்போ டேட்டாஸை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா இன் டேட்டாஸ் ஃபார் லூப் பண்ணணும். ஒவ்வொரு ரோவாக நான் போயிட்டேன்னா ஆப்வியஸாக நான் லூப் போட்டாகணும். அந்த லூப்பு தான் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல டேட்டான்றதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்.
இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டால் இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இது ரன் பண்ணால் இன்வேலிட் சின்டாக்ஸ். ஜஸ்ட் வெயிட், இந்த இதை எடுத்து விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபெயில்டு. ஏன் யூனிக் கன்ஸ்ட்ரைன்னா இந்த எக்ஸப்ஷன் பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்ற ஐடி ஆல்ரெடி இருக்குது டேபிளில். நான் தான் வந்து போன வாட்டி ரன் பண்ணும்போது 1, கோபி அப்படின்னு சொல்லி போட்டு ரன் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு ஐடின்ற காலம்க்கு வந்து நம்ம ப்ரைமரி கீ வந்து செட் பண்ணியிருந்தோம். டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரைன், அதான் இன்டிகிரிட்டி எரர், யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபெயில்டு, ஸ்டூடெண்ட்.ஐடி. அப்போ ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டா பேஸில் இருக்கிற ஐடின்ற காலம்க்கு தப்பாக டூப்ளிகேட் ரெக்கார்டு போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இதை மாற்றிடுறேன். ஓகே, மாற்றிட்டு வேறு ஒரு பேர் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எனக்கு 2 ரெக்கார்டு இருக்குது, 1 கோபி, 2 குமரன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற மொத்த ரெக்கார்டையும் ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ்வலாக டேட்டா பேஸ் எப்படி அப்ளிகேஷனில் இண்டஸ்ட்ரியில் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வாட்டி தான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு வாட்டி தான் டேபிளும் க்ரியேட் பண்ணுவோம். அந்த க்ரியேட் பண்ணுறத வச்சு கனெக்ஷனை மட்டும் வாங்கிட்டு தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ணல, அதனால் நமக்கு எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு இதை ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். அந்த ஃபங்க்ஷனை தூக்கி டேட்டா பேஸில் போட்டு இப்படி ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் நெக்ஸ்ட் டியூட்டோரியலில்.